திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவெம்பாவை 17வது பாடல். செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாலதாக் கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட் காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கைய பூப்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். இந்த பாடல் ஆரம்பிக்கிற போது சொல்ற, செங்கணவன் பால், செம்மையான கண்களை உடைய திருமால் செங்கணவன் பால், திசைமுகன் பால், 4 திசைக்கு ஒரு முகம் வைத்திருக்கக்கூடிய பிரம்மதேவர் திசைமுகன் பால், தேவர்கள் பால் 30 முக்கோடி தேவர்கள், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதாக், இவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இன்பம் நமக்கு கிடைத்திருக்கிறதுன்னு சொல்ற. செங்கணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் பாலதால். பிரம்மல் திருமால் தேவாதி தேவர்கள் இவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இன்பம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றார். அது என்ன இன்பம் அது அப்படின்றத அடுத்த வரியில சொல்றார். கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அப்படின்னு சொல்ற. கொங்குன் கருங்குழலி, நல்ல தேன் சிந்தக்கூடிய பூக்களை தன்னுடைய கூந்தலிலே சூடி இருக்கக்கூடிய உமையம்மை, நம்மகிட்ட இருக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் நீக்கி நமக்கு அருள் செய்வதற்காக எம்பெருமாட்டியும் சிவபெருமானும் சேர்ந்து திருவீதி உலா வந்து நம்முடைய இல்லங்கள் தோறும் நம்முடைய வீட்டு வாசல்ல நமக்கு அருள் செய்வதற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த நம்ம பூலோகத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இங்கேதான் பெருமான் திருவீதி உலா வருவார். ஏன்னா தேவலோகத்துல திருவீதி உலா பிறப்பாடு கிடையாது. இப்போ பிரம்மதேவர் திருமால் தேவாதி தேவர்கள் யாராக இருந்தாலும் சிவபெருமானை பார்க்கணும்னா கைலாயத்துக்கு சென்றுதான் சிவபெருமானையும் பராசக்தியையும் வழிபட்டு விட்டு வருவார்கள். ஆனா நம்ம பூலோகத்துல என்ன சிறப்புனா, அந்த சிவபெருமானும் பராசக்தியும் எம்பெருமாட்டியும் சிவபெருமானும் சேர்ந்து நமக்கு அருள் செய்வதற்காக நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்டு வாசல்ல முன்னால வந்து நிக்கிற, அதுதான் நமக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதுதான் இந்த இடத்துல சொல்றார் மாணிக்க வாசக பெருமாள். கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்து அருளும் சேவகனை. செங்கமல பொற்பாதம், செம்மையான தாமரை போன்ற திருவடிகளை நமக்கு கொடுப்பதற்காக, நமக்கு கொடுத்து நமக்கு அருள் செய்வதற்காக பெருமான் நமக்கு நம்ம வீட்டு வாசல் முன்னால வந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா பெருமான் தூக்கிய திருவடியோடு தான் காட்சி கொடுக்கிறார். நடராஜா எப்போதும் தூக்கிய திருவடியோடு தான் இருப்பார். ஏன்னா இந்த உயிர்கள் எப்ப வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்னுடைய திருவடியை பற்றி கொள்ளலாம் என்பதற்காக பெருமான் தூக்கிய திருவடியோடு இருக்கார். அப்பேற்பட்ட பெருமான் செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை, அங்கன் அழகான கண்களை உடையவன், அரசன் எல்லோருக்கும் அரசனாக இருக்கக்கூடியவன், அடியோங்கற்கு அமுதை, அடியார்களுக்கு அமுதத்தை போன்றவன் அப்படின்னு சொல்ற. நங்கள் பெருமானை பாடி நலந்திகள், அப்படிப்பட்ட பெருமானை பாடி பங்கைய பூப்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். தாமரை மலர்களெல்லாம் பூத்து குலுங்கக்கூடிய அந்த பொய்கையிலே நீராடலாம் அப்படின்னு பெண்கள் எல்லோரும் மார்கழி நீராடி கொண்டு இருக்கிறார்கள். ஆக இந்த பாட்டுல மாணிக்க வாசகர் ரொம்ப அருமையா சொல்றார். யாருக்குமே தேவாதி தேவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இன்பம் நமக்கு கிடைச்சிருக்கு. சிவபெருமானும் பராசக்தியும் நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக, அவங்களுடைய திருப்பாதத்தை தந்து அருள வேண்டும் என்பதற்காக நம்முடைய இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அருள்பாலிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ, அப்படிப்பட்ட பெருமானை போற்றி பாடி இந்த மார்கழி நீராடலாம் அப்படின்னு ரொம்ப அருமையாக இந்த பாட்டுல சொல்ற. திருச்சிற்றம்பலம்.